பிடிவாதம் இல்ல, அந்த ஆணவம், மனதில் ஆணவம். இந்த மக்கள் எல்லாம் முன்னேறக்கூடாது, ஓட்டு மட்டும்தான் போடணும், இந்த ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற காலம் நிச்சயமா பதில் மட்டும் கிடையாது. உறுதியாக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எதிரானது திமுக, வன்னியர் எதிரி திமுக, ஸ்டாலின். ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு போகக்கூடாது வருகின்ற தேர்தலில். அப்படி செய்யலாமா? செஞ்சே ஆகணும். ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாம் படிக்க கூடாது, நம்ம வேலைக்கு போக கூடாதுன்னு அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுகவுக்கோ இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை நாம் புகட்டுவோம். அதுக்கு தயாராகுங்கள் என் தம்பிகளும் என் தங்கைகளும். ஏன் நாங்க என்னையா கேட்டோம்? பிள்ளைங்க படிக்கிறது கேட்டையா? நாங்க தான் எல்லாம் போராட்டம் செய்து உயிர் நீத்து தொடர்ந்து போராட்டம் செய்து எம்பிசின்னு ஒண்ணு ஒருத்தர் ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு. ஆனா அதுக்குள்ள படிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு, மற்றவங்க கூட போட்டி போட முடியலையா? அதுல அதனாலதான் நாங்க தனியா கேட்டோம். அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது. ஏன் அன்னைக்கே சொல்லிட்டு போக வேண்டியதானே எங்க கிட்ட? அப்பயே நீங்க சொல்லலாம, இல்ல எங்களால முடியாது, கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால முடியும், அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதானே? 3 ஆண்டு காலமாக எங்களை ஏமாத்தி ஏமாத்தி குடுக்குறோம் 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 சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல எங்களால முடியாது என கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும்னு ஒரு பொய்ய சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே. இந்த தேர்தல் தெரியும், அந்த பொய் தெரியும். இந்த தேர்தல் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதை வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா?